After 2 days வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும். என்ன ட்ரெஸ் போடலாம்னு பார்த்தா இன்னைக்கு டிசைன் சூப்பரா இருக்கு. அது யூஸ்னா ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க பார்க்கறதான இந்த ட்ரெஸ் வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சேரல் எங்கே நிற்கிறேன் சொன்னாங்க, இந்த வீட்டில் தான் நிற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடியாக நிற்கிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யாழ்ப்பாணம் போக போகிறேன். நான் அந்த அனுமாக்களோட இங்கே ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஓகே அனுமாக்களோட போகிறது, நாங்கள் போகிற சப்ஸ்கிரைபரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட் பண்ணுறது, அவங்களே வந்து காணொலியாக எடுக்கலாது. ஸோ இப்போ ஒருவேளை வந்து அனுமாக்கள் ரவலிங்க வீடியோவாக எடுத்தாலும் சப்போஸ் வந்து என்னுடைய பிளாக்குக்கு வீடியோ இல்லை. ஸோ அதுக்காகவே நான் எனக்கு என்ன வீடியோ எடுக்கலாம், குக்கிங்கும் இல்லை, நம்ம அது வெளியில் போகிறனான்னு நான் யோசிச்சுட்டு ஆஃப்டர் 2 days வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும். சரின்னுட்டு அப்போ அனுமதி வந்து திடீர்னு தான் ஃபோன் பண்ணவா. சரின்னுட்டு நான் இப்போ என்னுடைய ரூமுக்கு போயிட்டு கல்யாணம் முடிஞ்சு 4 ஜனங்கள் எழுத்துன்னு சொல்லுவாங்க, அதுக்கு போக போகணும். அப்புறம் ஃப்ரக் தான் போடணும்னு சொல்லிட்டு என்னட்ட இருக்கிறதான ஃப்ரக் எல்லாத்தையும் போயிட்டு எடுத்து செலக்ட் பண்ணி பார்க்க அப்பேக்க தான் பார்த்தீங்கன்னு சொன்னேன். எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்துச்சுது. ஸோ இவ்வளோ ஃப்ரக் என்னட்ட இருக்கான்னு சொல்லிட்டு சரி அப்போ இதுக்கு வந்து என்ன போடலாமான்னு நானும் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு நீண்ட நாட்கள் ஆசை இந்த சட்டை எல்லாத்தையும் போட்டு சொன்னால் நான் என்னுடைய செகண்ட் வெட்டிங் அனிவர்சரிக்கு எடுத்ததான ஃப்ராக் வேறு எல்லாமே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஃப்ராக் ஐட்டங்களை வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைமில் தான் போட்டுக்கொள்ளலாம். அப்போ எனக்கு ஆசை என்னென்னு சொன்னால் ஒரு 4 நாள் நான் வடிவாக எல்லா ட்ரெஸ்ஸுகளும் போட்டு ஃபோட்டோ ஷூட் அப்படி இல்லாமல் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ண இன்றைக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காட்ட போகிறதான ஃப்ராக்கை காட்டணும்னா ஒவ்வொன்றையும் போட்டு நான் நல்ல எது அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்களை நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ 2 நாள் கழித்து போகிறதான அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த ஃப்ராக் போட்டால் எனக்கு நல்லா ஷூட் ஆகும்னு சொல்லிட்டு என்னுடைய இன்றைய காணொலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக தான் இருக்குது. அதாவது வந்து என்னுடைய ஃப்ராக் எல்லாத்தையும் போட்டு நான் வந்து அழகு பார்க்குற ஒரு காணொலியாக தான் இன்றைக்கு அமைய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் யாழ்ப்பாணம் போகல பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெஸ் எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனுமாக்களோட காரில் போகிறதுனால தான் நான் இந்த ட்ரெஸ்ஸில் போட்டிருக்கிறேன். ஸோ இன்னைக்குமே இப்படி ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிறது என்ன சொல்கிறது ஒரு தேவையில் அப்படின்னு சொல்லி தான் போட்டு போகிறது. அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேரம் இல்லை மாடல்னே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியானவர்களை வந்து சந்திக்க போகும்போது ஸோ கொஞ்சம் நாங்களும் மாடலாக போவோமேன்னு சொல்லி போட்டு தான் இருக்குது. ஆனால் இது வந்து சரியான வெக்கையாக இருக்குது இந்த துணி வேற, இருந்தாலும் வந்து கார் கேசி தானே அப்போ தெரியாதுன்னு சொல்லி போட்டு என்ன ட்ரெஸ் போடலாம்னு பார்த்தா இன்றைக்கி இதையே கண்ணுக்க குத்திட்டு இருந்து. ஸோ அப்போ இந்த ட்ரெஸ்ஸையும் வந்து நான் போட்டிருப்பேன். ஓகே, இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காலைக்கு போகிறதுக்கு முன்னாடி செப்டம்பர் 7 யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கிறீங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். எப்பவும் சுகபல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த தினம் என்னுடைய காணொலிக்குள்ள போகலாம் வாங்க. உண்மைக்குமே இன்றைக்கு என்னுடைய காணொலி வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியாக இருக்க போது. எனக்கு வந்து வாய்ஸ் இன்னும் சரியான நிலைக்கு வரையில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சூப்பெல்லாம் வச்சு குடிச்சிட்டேன். இருந்தாலும் வந்து அது எப்போ மாறுதோ அப்போ மாறட்டுன்னு நாங்களும் எங்கள்கிட்ட வழியை செய்வோம், அதுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. சரிதானே டென்ஷன் வேண்டிய கூட பாருங்க நான் என்ன ஜாஃப்னா போப்பேன் மக்களோட. அது மட்டும் இல்லாமல் 2 நாட்கள் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்குது, இதை வந்து ஒன்றும் செய்யலாது. ஓகே, இன்றைக்கு வந்து சூப்பரான காணொலிக்குள்ள போகலாமா. பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குதான ஒவ்வொரு ஃப்ளாக்குக்கு வந்து ஒவ்வொரு கதை இருக்குது. அதுலேயும் வந்து ஸ்பெஷலானது வந்து இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய செகண்ட் வெட்டிங் அனிவர்சரி ஃப்ளாக். ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து இதைத்தான் போட்டு பார்ப்பேன். சரியோ? ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், எல்லா ஃப்ராக்கும் இருக்குது. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவு இருக்குன்னு சொன்னால் கூட ஒவ்வொரு சட்டையிலும் வந்து ஒரு ஞாபகங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை போட்டுட்டு வரேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்னுடைய செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி ஃப்ராக். பார்த்தீங்களா சூப்பரான கலரில் வந்து அப்போவே 3 வருஷத்துக்கு முன்னாடியே 2000 ரூபாய்க்கு எடுத்தது. உண்மைக்குமே எனக்கு நல்லா பிடிச்சதான ஃப்ராக். பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் அடிக்கடி வேறும் ஒரு மக்கள் தான் இருக்கிறதான ஃப்ராக் எல்லாத்தையும் எடுத்து சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. வா நல்ல மழை வருகிற போது வேறு இப்படி காத்தடிச்சேன்னு சொல்லிட்டு அதுங்களா வெளியில நீங்கள் ஃப்ராக் எனக்கு பிடிச்சிருப்பா. அப்புறம் எனக்கு நல்லா இருக்குதோ நான் போக போகிறதான அந்த கல்யாணம், அதாவது 4ஆம் கிழமை
இந்த ஃப்ராக்கு போட்டுக்கொண்டு போகலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே பார்த்தீங்களா, அப்போவே என்ன ரூபாய்க்கு எடுத்தது மிகவே நல்ல. எனக்கு இப்படி அதெல்லாம் விருப்பம். ஃபஸ்ட்டு இந்த கலருக்காக தான் எடுக்கிறேன். அப்புறம் டிசைனும் சூப்பராக இருக்கு. பார்க்குறதான இந்த ட்ரெஸ் மக்களே, அதாவது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதான மீன் சட்டை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மைக்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதான சட்டை. ஆனால் வந்து இதை வந்து சில நேரம் தான் நான் போடுவேன். என்ன சொன்னால் இதை கை வந்து சரியான ஷோர்ட்டாக இருக்குல்ல, அப்போ அதனாடி வந்து சிலர் தான் போடுவேன். எப்படி இருக்கு இந்த சூப்பராக இருக்கா? ஸோ உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய பாடிக்கு இது நல்ல ஷூட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக தான் எனக்கு ஒரு வெட்டு இருக்குது. மற்றபடி வந்து நல்ல சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த சட்டை பிடிச்சிருக்கு. இந்த சட்டையும் நான் ஃபங்க்ஷனுக்கு போடலாமான்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ பார்க்குறது நீங்கள் சொல்லும். இது வந்து துபாய் ரேஸ் வாசில் அண்ணா துபாயில் எடுத்துக்கொண்டாங்க. துபாய் ரேஸ் எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் பார்க்குறதான இந்த ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாய் ட்ரெஸ் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து டிஷர்ட் இல்லாமல் இப்படி போட்டால் தான் வந்தது. நாங்கள் அப்படி இங்கே அப்படி போடலாம். ஸோ அதனாடி இந்த கோட்டுக்கு வந்து நான் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு இதே கலரில் ஒரு குட்டி டிஷர்ட்டாக இருந்துட்டு இந்த ஃப்ரக்கும் போடலாம்னு நினைக்கிறேன். உண்மைக்குமே எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான துணி. இதுவும் வந்து துபாய் ட்ரெஸ் தான். ஓகே பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு நாங்கள் சிவந்தால சீப்பர் சேர்த்து போடுறது. ஸோ பார்த்தீங்களா இதுவும் நல்ல சூப்பரான பஞ்சாபில். இதில் பார்க்குறதான இந்த ஃப்ராக்கும் ஸ்விஸில் இருக்காங்க லெல்லாக்காண்ட மகளில் 4ஆம் கிழமைக்கு போகிறதுக்காக தான் இருக்கிறது. பார்த்தீங்களா இது அப்படிங்கிறது இன்னைக்கு இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ராக்கள் தான். பார்த்தீங்களா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் தடிமையில் நாடி முழுகையில் நாடி எண்ணெய் வச்சு கொண்டு போட்டுருக்க நாடி அப்படியே கொஞ்சம் சில சில ஃப்ராக்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஷூட் ஆகாது. அதை வச்சு கணிச்சிடாதீங்கோ. அதுவே நான் போகும்போது என்ன சொல்கிறது ஜலசி நான் போட்டு போடையிட்டு அது நல்லா ஆயிடுச்சு. பார்த்தீங்களா பார்த்தீங்களா இது மட்டும் இல்லை. இன்னும் வந்து நிறைய ஃப்ராக் இருக்குது. போட்டுக்காட சாய் இல்லை எடுத்து நாங்கள் மழையை தருவோம் மக்களே. மழையும் வந்துட்டு அப்போ போல் பண்ணிட்டு அப்பவும் போல் பண்ணி சொல்லிட்டு கருத்தில் இப்போ மழையாக இருக்குது. யாருப்பான மழை வருதும் தெரியல. அப்போ இருந்தாலும் போகிற இடத்துக்கு வந்து ரெடியாக போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து லஞ்ச் டைமுக்காக கூப்பிட்டுருக்கீங்க மேடம். அப்போ சரியாக அந்த நேரத்துக்கும் போகணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 4 வகைகள் இருக்குது. போட்டுக்காட்டலாம் எனக்கு போல் பண்ணிவிட்டு அப்போ நேரம் போகும். பார்த்தீங்கன்னு சொன்னால் போக வேணும். அப்போ அதனால இப்போ நான் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் போட்டுருந்த பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி நல்லா சூப்பராக இருக்கா. இது எனக்கு நல்லா சூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கொண்டு பண்ணுங்க. இந்த சட்டைக்கு கூட வரவேற்றிருக்கோம். அப்போ தான் நாங்கள் போட்டு போனோம். ஓகே ஹாய். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பிளாக்குக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான காணொலி எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுவாக்கள் கால் பண்ணிட்டேன். அப்படி நாங்கள் போயிட்டு கூடுதலாக எங்களுக்கு லஞ்சு நாங்கள் தான் வடிவாக அன்றைக்கெல்லாம் சாப்பிட்டு எங்களை சப்ஸ்கிரைபர்லாம் சந்திச்சு வடிவாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால்
என்னுடைய ஒரு விருப்பம் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு இடம் கண்டிப்பாக அங்கே போவோம்னு சொல்லிட்டு அவங்களை கேட்டு அவன் சப்போஸ் வந்து அவங்களுக்கு டைம் இருந்தேன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அங்கே எல்லாம் போயிட்டு தான் வருவேன். இதோட வந்து இந்த காணொலியை நான் நிறைய சேப்ப இந்த வீடியோ பற்றிய கற்றுக்கலாம். மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் வந்து இப்போ நான் போட்டு காட்டின எல்லாம் வந்து ஃப்ரக்லேயும் வந்து எந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு சூட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்களா இருந்தால் நான் வந்து அதையே என்னுடைய 2 நாள் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நிறைய செய்யப்படும். இந்த காணொலி பற்றிய கற்றுக்கலாம். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களும் இந்த விடைபெறும் நான் உங்கள் சார். பாய்.